சில வருடங்களுக்கு பிறகு நிலா குட்டியும் வசுக்குட்டியும் சில வருடங்கள் பிறகு வளர்ந்து பெரியவங்களானாங்க. என்னப்பா காலையில சீக்கிரமாவே இன்னைக்கு வேலை கிளம்பிட்டீங்க? வேலைக்கெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, உன்கிட்ட கொஞ்சம் மனசை விட்டு பேசலான்னு தான் இன்னைக்கு சீக்கிரமா எழுந்து ரெடி ஆயிருக்கேன். என்கிட்ட பேசணுமா? சொல்லுங்கப்பா, எதை பத்தி? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சும்மா பேசலாம் தான். திடீர்னு பார்க்கறதுக்குள்ள ரெண்டு பேருமே வளர்ந்து பெரிய ஆளாகி நிற்கிறீங்க. வசு வளர வளர சின்ன குழந்தையா இருக்கிறப்ப உன் மேலே எவ்வளோ அன்பும் பாசமாக இருந்தா. ஆனால் அந்த மாதிரி அன்பும் பாசமும் அவள் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன் மேலே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அது அவ தப்பு கிடையாது, அதான் உங்கள் அம்மாவோட தப்பு. உங்கள் அம்மா தான் அவ மனசில் நெருப்பை கொட்டி உன் மேலே இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அந்த மாதிரி வளர்த்து ஆளாக்கிட்டா. என்ன எவ்வளோ பேர் கேட்டாங்க உங்கள் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு. நான் முடியவே முடியாது, நான் என் பொண்ணுக்காக மட்டும்தான் வாழ்வேன்னு சொன்னேன். அதுக்கப்புறமா நீ பெரிய ஆளானா உனக்கு ஒரு பொண்ணு துணை வேணும்னு தான் எவ்வளோ பேர் என்னை கம்பல் பண்ணி உங்கள் அம்மாவை எனக்கு கட்டி வச்சாங்க. நான் அவளை உனக்காக மட்டும்தாம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் எதை நினச்சி பண்ணனோ அந்த மாதிரி இல்லைம்மா. இப்படி உங்கள் அம்மா இருக்க அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா அந்த குழந்தைய நீ உன் தங்கச்சியா நினச்சி அன்பாக பார்த்துக்கிட்ட. ஆனால் அந்த குழந்தைய உனக்கு ரொம்ப எதிரியால வளர்த்து வச்சிருக்கா. என்னை மன்னிச்சிட்டு நிலா, இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் ஒரு கல்யாணமும் பண்ணியிருக்க மாட்டேன், ஒரு புள்ளையையும் பெற்றிருக்க மாட்டேன். என்னப்பா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க? வசு யாருப்பா? என் தங்கச்சி. அவ என்னை திட்டத்துக்கு எல்லாத்துக்கும் அவளுக்கு உரிமை இருக்கு. அம்மா ஏதோ கோவத்துல பேசுறாங்கப்பா. சீக்கிரமாவே அவங்க என்னை பத்தி புரிஞ்சுக்குவாங்க. இதை நினைச்சு நீங்க வருத்தெல்லாம் படாதீங்கப்பா. நீங்க தான்ப்பா வசுவை பத்தி தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. வசு என்கிட்ட சின்னப்ப எப்படி இருந்தாலோ இப்பயும் அப்படிதான்ப்பா இருக்கா. நீங்க இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு கவலைப்படாதீங்கப்பா. நான் சந்தோஷமா இருக்கேன். அம்மா என்னை நல்லா பாத்துக்கிறாங்க, வசுவும் என்னை நல்லா பாத்துக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்கு மேல நீங்க என்ன இன்னும் ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. இதுக்கு மேல எனக்கு என்னப்பா வேணும்? இதெல்லாம் நினைச்சு நீங்க வருத்தப்படாதீங்கப்பா. உன்னை படிக்க வைக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேம்மா. நீயும் எல்லாத்துலேயும் முதல் மார்க் எடுத்து நல்லா படிச்சுட்டு இருந்த. நீ எங்க வசுவை விட நல்லா படிச்சிருவியோன்னு உங்கள் சித்திக்கு பொறாம வந்ததால உன்னை பாதியிலே ஸ்கூலை நிறுத்திட்டா. ஆனால் வசுவை மட்டும் நல்ல பெரிய காலேஜில் சேர்த்து விட்டு படிக்க வச்சிட்டு இருக்கா. இதெல்லாம் நினச்சா கூட எனக்கு ரொம்ப வருத்தமாக தாம்மா இருக்கு. அப்பா அப்பா, அம்மாலாம் என் படிப்பு ஒன்றும் நிறுத்தலை. நான் தான் படித்தது போதும், இதுக்கு மேலே எதுக்கு? இதில் வேற நீங்கள் ரெண்டு பேரையும் படிக்க வைக்கணும்னு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படணும். காலேஜ் ஃபீஸ் எல்லாம் வேற ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கு தான்ப்பா நானே படிப்பை நிறுத்திட்டேன். அம்மாலாம் இதில் ஒன்றும் பண்ணலை. நீங்கள் தான் தேவையில்லாமல் எதையோ மனசு நினச்சி குழப்பிட்டு இருக்கீங்க. பத்தியா, எல்லாமே அவ தான் பண்ணான்னு எனக்கும் உனக்கும் நல்லா தெரியும். ஆனால் இருந்தாலும் நீ உங்கள் சித்தியை விட்டு கொடுக்க மாட்ற. இதுதான் உன் நல்ல மனசு. அந்த மனசை அவ எப்போ புரிஞ்சுக்க போறாளான்னு தான் எனக்கு தெரியல. சரிப்பா, அதெல்லாம் விடுங்க. அத்தையும் பிரேமாமெல்லாம் எப்படிப்பா இருக்காங்க? அவங்கெல்லாம் நம்ம கிட்ட இருந்து தூரமாக போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுப்பா. என்னடா, நிலாவோட அத்தை பிரேமு எல்லாம் ஒரே குடும்பமாக தானே இருந்தாங்க, திடீர்னு அவங்க போயிட்டாங்கன்னு நிலா சொல்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்களா? நம்ம ஸ்ரீதேவி பற்றி தான் உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. அவங்கள எப்போ வீட்டை விட்டு விரட்டலான்னு பார்த்துட்டே இருந்தாங்கள, நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப ஏதோ ஒரு பெரிய சண்டையை போட்டு அவங்கள வீட்டை விட்டே துரத்திட்டாங்க. அதுக்கப்புறம் பிரேமோட அம்மா தங்கச்சி எல்லாரும் தனியாக ஒரு ஊரில் போய் வீடு எடுத்து தங்கினாங்க. பிரேமு படிப்பை பாதிலேயே நிறுத்திட்டு அவங்க அம்மாக்காக வேலைக்கு போக ஆரம்பித்தான். அவன் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க தங்கச்சியை படிக்க வச்சிட்டு இருக்கான். ஓ, உங்க அத்தையும் பிரேமும் கேட்குறியா? அப்பா போன வாரம் தாம்மா போயிட்டு வந்தேன். எல்லாம் நல்லா இருக்காங்க. உன்னையும் கேட்டுதா சொல்ல சொன்னாங்க. நான் தான் ஏதோ ஞாபகம் மரத்துல மறந்துட்டேன். சரிங்கப்பா, ரொம்ப நேரமாக பேசிட்டோம். அம்மா வந்துட போகிறாங்க, நீங்கள் வேலைக்கு கிளம்புங்க. அப்புறம் லேட் ஆச்சுன்னா அம்மா கத்துவாங்க. சரிம்மா, நான் கிளம்புறேன். இன்னைக்கு வேற நிறைய ஆர்டர் வேற இருக்கு, கேக் ஆர்டர். நான் தான் போய் எல்லாம் ரெடி பண்ணி ஆர்டர் எல்லாம் டிஸ்போஸ் பண்ணணும். சரியா? சரிப்பா, நீங்கள் கிளம்புங்க. நான் உங்களுக்கு சமைச்சி நான் கொண்டு வரேன் கடைக்கு.
எதுக்குமா நீ சிரமப்பட்டுக்கிட்டு? நானே வீட்டுக்கு டைம் பார்த்து வந்துட்டு காலியாக இருக்க டைம் வந்து சாப்பிட்டுட்டு போகிறேன். ஓகேப்பா, பத்திரம், பார்த்து பை. நம்ம வசுக்குட்டியும் சாரி வசு இப்போதான் பெரியவள் ஆயிட்டாலே. அவள் காலேஜுக்கு கிளம்பி ரெடி ஆகி அவங்க அம்மா கிட்ட வந்து நின்னா. என்ன வசு, காலேஜ் கிளம்பிட்டியா? டிஃபன் எடுத்துக்கிட்டியா? அம்மா, இன்னும் அந்த மகாராணி எனக்கு டிஃபன்லாம் ஒன்றும் ரெடி பண்ணல. என்னதான் பண்ணிட்டு இருக்கானே தெரியல. போய் கிச்சனில் போய் பார்த்தா ஒன்றுமே ரெடி ஆகலை இன்னும். என்னது, இன்னும் டிஃபன் ரெடி பண்ணாமல் இருக்காளா? அப்படி என்ன வெட்டி முடிச்சிட்டு இருக்கா அவ? டிஃபன் கூட ரெடி பண்ணாம? உனக்கு காலேஜுக்கு நேரமாச்சு, தெரியாதா அவளுக்கு? அம்மா அம்மா, நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத. அவ பண்ணாத மாதிரி தான் இருப்பா. ஆனால் எனக்கு கரெக்ட் டயத்துக்கு எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துருவா. வேஸ்டா நீ டென்ஷன் ஆகி உடம்பெல்லாம் கெடுத்துக்காத. நம்ம எந்த காரணத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாதுமா. அவளை தான் நம்ம டென்ஷன் ஆகி நம்ம பார்த்து ரசிக்கணும், சரியா? என்றைக்குமே அதை மறந்துடாத. ஆமாம் 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 ஆமாம், நம்மலாம் ஏன் டென்ஷன் ஆகணும்? நம்ம தான் டென்ஷன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆள் இருக்காளே, அவளை தான் நம்ம டென்ஷன் பண்ணி பார்த்து ரசிக்கணும். நீ சொல்கிறது கரெக்டு தான். அம்மா, ஞாபகம் இருக்கா இந்த ட்ரெஸ் என்னதுன்னு? நம்ம போன வாரம் போய் கொண்டு வந்தோமே புது ட்ரெஸ்ஸு, அந்தம்மா இது. இந்த ட்ரெஸ்ஸில் நான் எப்படிமா இருக்கேன்? அட ஆமாடி, நான் கூட இதை கவனிக்கவே இல்லை பாரு. நம்ம 2 பேர் தானே போய் போன வாரம் இந்த ட்ரெஸ் கொண்டு வந்தோம். சூப்பராக இருக்குடி. நான் என்னமோ ஒரு மாதிரியாக தான் இருக்கும்னு நினச்சேன், ஆனால் போட்டா இதில் நீ செம்மையாக இருக்கியே. அதுக்கு தானம்மா வாங்கினது. எது ஒன்றுமே பார்த்தா நல்லா இருக்காது, பார்க்கவும் போட்டு பார்க்கவும் தான் நல்லா இருக்கும். சரி, உங்கள் அப்பா என்ன பண்ணிகிட்ருக்காரு? அதை பற்றி சொல்லணும் தான் நினச்சேன். நான் குளிச்சுட்டு வெளியே வரும்போது அப்பாவும் பொண்ணும் ரொம்ப சீரியஸாக ஏதோ டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் அவங்க 2 பேர் பேசுனதால இவ இன்னும் சமையல் டிஃபன் வேலையை முடிக்காமல் இருக்கா. ஓஹோ, அதான் விஷயமா? காலையில் எங்கடா இந்த ஆளை ரூமில் காணுமே நினச்சேன். உடனே பொண்ணுக்கிட்ட போய் பேசி கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாரா? எப்படா சாக்கு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டே இருப்பாரு. நீ கொஞ்சம் அசதியில் தூங்கிட்டேன், அதனால அந்த ஆள் நைஸாக ரெடி ஆகி கிளம்பி பொண்ணுகிட்ட போய் பேசியிருக்காரு. நான் முடிச்சுட்டு இருந்தால் தான் அந்த ஆளால் பேச முடியாதே. அதுக்கு தான் நான் தூங்குற நேரமாக பார்த்து பொண்ணுக்கிட்ட போய் கொஞ்சம் கொலாவி இருப்பார். அம்மா விடுமா, என்னைக்கோ ஒரு நாள் தான் சான்ஸ் கிடைக்குது அவருக்கு அவகிட்ட பேசுறதுக்கு. அதை கூட நம்ம ஏன் கெடுப்பானே? அப்படிலாம் விட்ட முடியாதுடி, அப்படிலாம் விட்ட முடியாது. உங்கள் அப்பனை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு தான் தெரியும். எந்த சாக்கு கிடைக்குதோ பார்த்து பேசினாரு வச்சுக்கோ, பாதி சொத்தை எழுதி அவர் பேரில் மேலே கொடுத்துருவாரு. அதனால அந்த ஆள் எப்போவே நம்ம கைக்குள்ளே தான் இருக்கணும். எந்த ஒரு சொத்தும் நம்ம கையை மீறி அவகிட்ட போகவே கூடாது, ஞாபகம் வச்சுக்கோ இதை. அதை எப்படிம்மா விட்டுருவேன் நான்? அதுக்கு தானே அப்பா பின்னாடியே சுற்றிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு அவளை விட என்னை தான் ரொம்ப பிடிக்கும். எது கொடுத்தாலும் எனக்கு அவளை விட ஒரு பங்கு ஜாஸ்தி தான் கொடுப்பாரு, தெரியுமா? அது எனக்கு நல்லா தெரியும் நீ, ஏன்னா அவருக்கு செல்ல பிள்ளையே நீ தானே. இருந்தாலும் அவருடைய முதல் தாரத்து பொண்ணுல அவன் மேலே கொஞ்சம் பாசம் கேசம் அதிகமாயிடுமான்னு கொஞ்சம் பயம் எனக்கு. அதான் பாசம் வேணா அவன் மேலே இருக்கலாமா, ஆனால் சொத்து ஃபுல்லாக என் பேர் மேலே தான், சரியா? இதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்க. அப்போ தான் உன் லைஃப்பும் நல்லாயிருக்கும், என் லைஃப்பும் நல்லாயிருக்கும். சரிம்மா, எனக்கு காலேஜ் நேரமாச்சு, வா. என்ன பண்ணியிருக்கல போய் பார்த்துட்டு சாப்பிட்டு நான் பாக்ஸ் எடுத்துகிட்டு கிளம்பணும். சரி வா வா போவோம். அதுக்கப்புறம் வசு காலேஜுக்கு கிளம்பிட்டான். என்னடா, நம்ம சின்ன வயசில் பார்த்த வசுக்குட்டி வேற, இப்போ இருக்க வசு வேற தானே பார்க்குறீங்க? அதான் நம்ம ஸ்ரீதேவி இருக்காங்களே, வசுக்குட்டிக்கு நல்லா விஷத்தை ஊற்றி 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 இப்படி வளர்த்து வச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வசுக்கும் நிலாக்கும் என்னெல்லாம் பிரச்சனை வரப்போகுது, நிலா எப்படி இவங்ககிட்ட இருந்து தப்பிக்க போகிறான்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.